Hi, welcome to my channel. All updates for you. First time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அண்ணாமலை யுனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். ஸோ கேலண்டர் இயர் 2025 கான அட்மிஷன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இந்த மந்த் எண்ட் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ ஜனவரி லாஸ்ட்ல உங்களுக்கு அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. தேவைப்படுறவங்க நீங்க ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலையுமே வந்து அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம். ஸோ வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா precautions to be taken by the students before enrolling in programs offered under distance learning mode அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து போட்டிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணால் நமக்கு யூஜிசியோட பப்ளிக் நோட்டீஸ் வந்து வியூ ஆகுது. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யூஜிசி அப்ரூவல் இல்லாத யூனிவர்சிட்டியில் வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. அதனால டிகிரி வந்து வேலிட் இல்லாமல் போகுது. அதே போல் யூஜிசியோட நார்ம்ஸ் எல்லாம் என்ன, எது போல் வந்து நீங்கள் அட்மிஷன் போட்டால் சரியாக இருக்கும், எந்தெந்த யூனிவர்சிட்டிலாம் டிபார் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான பப்ளிக் நோட்டீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுதான் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயுமே போட்டிருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து டெப் ஐடி கிரியேட் பண்ணும், எதுக்கு ஏபிசி ஐடி கிரியேட் பண்ணும், எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்குது. ஸோ டெப் ஐடிங்கிறது இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஆக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் அட்மிஷன் போட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏபிசி ஐடி டெப் ஐடி கிரியேட் பண்ணி தான் ஆகணும். டெப் ஐடி கிரியேட் பண்ணணும், நீங்கள் கண்டிப்பாக ஏபிசி ஐடி கிரியேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் அதை பண்ணும்போதே வந்து எந்த யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறீங்க, நீங்கள் வேலிடான டிகிரியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்களா, எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து யூஜிசி வந்து நோட் பண்ணுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஜிசி டெப் வெப்சைட்டில் வந்து செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா எந்தெந்த இயருக்கு எந்தெந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை அவங்க வெப்சைட்லேயே டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. அதை பார்த்து வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ சில யூனிவர்சிட்டியை பார்த்தீங்கன்னா டிபாரும் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செகண்டாக பெரியார் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு வந்து கொடுத்துருக்காங்க. பேண்ட் ஃப்ரம் ஆஃபரிங் ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் 2 அகாடமிக் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 24-25 25-26க்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இவங்கள வந்து யூஜிசி வந்து டிபார் பண்ணியிருக்கதாகவும் இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க. ஸோ யாருமே பெரியார் யூனிவர்சிட்டி ஆன்லைன் டிகிரி வந்து ஜாயின் பண்ண வேணாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் இருக்குது. ஸோ இது போல் யூஜிசியோட நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா காஷன் அகேன்ஸ்ட் அட்மிஷன் இன் ப்ரொஹிபிட்டட் ப்ரோக்ராம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸில் எல்லா டிகிரியுமே நம்மளால் படிக்க முடியாது. ஒரு சில டிகிரிஸ் மட்டும் தான் நம்மளால் படிக்க முடியும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கோ, மெடிக்கல், அதுக்கப்புறம் ஃபிசியோதெரப்பி, அதுக்கப்புறம் ஃபார்மசி, நர்சிங், டென்டல், ஆர்கிடெக்சர், இது மாதிரி நிறைய கோர்ஸுங்களை வந்து நம்ம டிஸ்டன்ஸில் படிக்க முடியாது. அதுக்கான ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. யூஜிசி இதுக்கு அப்ரூவலுமே தரல. ஸோ இந்த பாயிண்ட்டுமே நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, ஸ்டேட் யூனிவர்சிட்டி, பிரைவேட் யூனிவர்சிட்டி, டீம்டு டு பி யூனிவர்சிட்டி நிறைய இருக்கு. ஸோ எந்த யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் அது அப்ரூவல் வாங்கியிருக்கு அப்படின்றத பார்த்து வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேர்னர்ஸ் மொபிலிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் டேக்கன் டியூரிங் ரெகக்னைசேஷன் பீரியட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யூஜிசி என்ன பீரியட் கொடுத்துருக்காங்களோ அந்த பீரியட்குள்ள தான் வந்து அட்மிஷன் போட்டுக்கணுன்ற இன்ஃபர்மேஷன் இருக்கு. நீங்கள் ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணால் படிக்கலாம். ஸோ உங்களோட ஸ்டேட்டுக்குள்ளே மட்டும்தான் வந்து எக்ஸாம் சென்டர் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஆன்லைன் ப்ரோக்ராமாக ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் அதர் கண்ட்ரிலேருந்து கூட படிக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பப்ளிக் நோட்டீஸில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அட்மிஷன் போடும்போது பார்த்து நீங்கள் போடணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எந்தெந்த யூனிவர்சிட்டிலாம் என்னென்ன கோர்ஸுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்களோ நான் செப்பரேட்டாக என்னோட சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு அட்மிஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.